ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வாம்பி வாரோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களை போகலாம். நான் பேசுகிற வேடோட பெயின் தர மட்டும் ஜாயம் ரலி சாரி டெஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளின வேகத்திலேயே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் ஜேகேமே விழுந்த ஃபோர்ஸ் அப்படி சுகா இழுத்து புஷ் பண்ணி இழுத்த வேகத்திலையும் ஹெட்டு பயங்கரமாக போய் நம்ம ஜேகேவோட ஹெட்டு அடிபட்டுரும். அடிப்பட்ட வேகத்திலே நம்ம ஜேகே மயங்குறாரு. அது மட்டும் ரீசன் கிடையாது, ஜேகே சோம்பி கடிச்சிருச்சு. இதுவும் ரீசன் தான். இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேகே ஃபுல்லாக மயங்குனா அதில் இருக்கிற 2% இருப்பாங்களா, அந்த பர்சன்ட் நியூ பர்சன்ட் தான். அவனை சோம்பி கடிச்சிருச்சு, அவனையே இதுக்குள்ளே புஷ் பண்ணி தள்ளன அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் கேட்டால், இப்படி கேட்குற பர்சன்ஸை நம்மகிட்டே ஸ்லாப் பண்ணிடுவார். என்ன திமிரு இருந்தா என் ஜேகே சுவாமி என்ப, அவன் ஒன்றும் சுவாமி கிடையாது. தேவையில்லாமல் என் ஜேகே சுவாமின்னு இந்த ஜீப்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வேகமாக நம்ம ஜேகே அப்படியே தூக்கி அவரோட டைஸில் வச்சபடி, ஜேகே உனக்கு என்னாச்சு? ஆயா ஜேகேவோட ஷோல்டர்கிட்டையும் நெக்கிட்ட இருந்து பிளட்டு வருது, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்ட அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் நம்ம சுகாவுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஜேகே விட்டுட்டு போக திங்கிங் வரல. தன்னோட பிரதருக்காக தானே இந்த மாதிரி அவன் சுவாமிக்கிட்ட அட்டாக் ஆகிட்டானுங்கிற மாதிரி, ஒன்றும் இல்லட்டே நான் பார்த்துக்கிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட 2-3 திங்ஸஸ்லாம் வாங்கி, ஜிமினாவும் டைம் டாக்டர் தானே அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளட் ரொம்ப லாஸ் ஆகிற அளவுக்கு அந்த பிளேஸில் லைட்டாக ஒரு மாதிரி கட்டு மாதிரி போட்டு அந்த பிளேஸை ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஒரு கட்டு மாதிரி போடுறாங்க. இந்த மாதிரி போட்டான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனை சுவாமி கடிச்சிருச்சு, அவன் சுவாம்பி ஆக்க போகிறான், ஏற்கனவே அவன் சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ணிகிட்ருக்கான், சுவாம்பியை மாறிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பர்சன்ஸையும் கடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த நியூ பர்சன்ஸ் பயங்கரமாக கட்டிட்டு இருந்தா நம்ம டேயோட டைஸில் இருக்க ஜேகே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. இப்படி ஓப்பன் பண்ணால் ஜேகே சொன்ன மாதிரியே சுவாம்பி ஆகிட்டாரு. இந்த மாதிரி சுவாம்பி ஆனதை பார்த்து அவ்வளோ வெறி ஷாக்கானா டேயோட டைஸில் இருந்து எழுந்த வேகத்துலேயே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியும் அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. இப்படி ட்ரை பண்ணுற ஜேகேயோட நெக்கிலேயே நம்ம சுகர் ஒரு அடிதான். அடித்த வேகத்திலே திரும்பவும் மயங்கி விழுந்தா, ஐயா ஜேகே கில் பண்ணிடாட அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜேகோ ஹேண்ட் கப் சவுண்ட் இருக்குல்ல, குண்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜேகே யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஜேகப்பும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் அந்த மூமெண்ட்டுக்கு ஹேண்ட் கப் இருக்கும். அதை ஜேகேயோட ஹேண்ட்ஸை ரெண்டையுமே பேக் சைடில் வச்சபடி ஜேகேயோட ஹேண்ட்ஸ்க்கு ஹேண்ட் கப் போடுறாங்க. ஜேகே இங்கே ஃப்ரீ பண்ணி சுவாம்பி ஆகட்டும்னு விட்டுட்டு போகணுங்கிற திங்கிங் இல்லை, சுவாம்பியாகவே ஆகிட்டாலும் கில் பண்ணுற திங்கிங்குமே. அதாவது ஜேகேயை கில் பண்ணணும், லாக்கப்பில் வைக்கணும்னு நினச்ச சுகாவாலையும் இப்போ திங்க் பண்ண முடியல. அவர் ஒரு மாதிரி பெயின் ஆகி ஜேகேக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கப் போட்டான். இந்த மூமெண்ட்டு ஜிமினா பார்த்துட்டு ஏதோ லாக்கப்பில் வைப்பேன், அப்புறம் அவனை கில் பண்ணுவேனுங்கிற மாதிரிலாம் பேசினேன். அவனை சேவ் பண்ணிகிட்ருக்க, உன் பிரதரை சேவ் பண்ணிட்டான்டானே அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ணான். ஹேண்ட் கப் போட்டாச்சு டைமா, இனி ஜங்குக்கு யாரையுமே கடிக்க மாட்டான், அவனை அப்படியே கொஞ்சம் அமைதியாக ஸ்லீப் பண்ணட்டும், அவனை அப்படியே படுக்க வச்சுக்கோணுங்கிற மாரி சொல்லவும், நீ எழுந்துக்கோணுங்கிற மாரி சொல்கிறாரு. எடுக்கணுங்கிற மாரி கேட்டால் அவனோட மவுட்டு உன் டொமேக்ஸ் கிட்ட இருக்குது, அவன் பிறகு உன்னை கடிச்சிருவான் அப்படிங்கிற மாரி சொன்னான். அதெல்லாம் என் ஜேகே கடிக்க மாட்டானுங்கிற மாரி ஜேகேயோட கிட்ட டைஸில் வச்சபடியே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் இப்போ கரெக்டாக அந்த 1/2 கிலோமீட்டர்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஆனால் என்ன, அந்த ஜீப்பில் பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருக்குதா, ஏதாவது ரூம் இருக்குதாங்கிற மாதிரி நோட் பண்ணால் அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான், நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கோம், இந்த பிளேஸில் ஸ்டே பண்ணி இங்கே ஏதாவது மொபைல் இருக்கானுங்கிற மாதிரியும், நம்ம இங்கேருந்து அந்த பர்சன்ஸ்க்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ண முடியுமானுங்கிற மாதிரியும் பாய்ஸஸ் எல்லோரும் அந்த நியூ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜேகேயுமே ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிற ஜேகேயை நம்ம சுகாவும் ஜேகப்பும் தூக்குனபடி தான் கரெக்டாக அந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. மாருக்கு ரொம்ப பெயினில் ஃபுல் மயக்கத்தில் இருக்க ஜேகே நோட் பண்ணுறாரு. என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அந்த பிளேஸில் உங்களை இங்கேருந்து போக விட்டுருக்கணும், என்னால் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரன் பண்ணி வேகமாக ஓட சொல்ல ஸ்கிப் ஆகி விழுந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, தன்னால் தான் ஜேகேக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பெயினில் அவன் இந்த மாதிரி திங்க் பண்ணபடி க்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம நியூ பர்சன் தான் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் பட் ஜிமினா கிட்ட இருந்த அந்த பாக்ஸை நம்ம நியூ பர்சன் எடுத்துட்டான். இப்போ அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் அந்த பிளேஸில் அந்த ஜீப்பில் தான் மறைச்சி வச்சுருக்கான். ஜிமினாவுக்கே தெரியல, தான் கொண்டு வந்த பேக்கில் இருக்கிற அந்த பாக்ஸை
டேயை பிடிச்சி தள்ளி விட்ட வேகத்திலே அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டானுங்கிறது தெரியல. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஜின்னு தான் அவர்கிட்ட இருக்கிற மொபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இங்கே இந்த பிளேஸில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா சாம்பிஸ் எதுவும் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி மற்ற பர்சன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. அந்த பர்சன்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பர்சன் பிக் பண்ணால் நமக்கு 2 சேஃபாக போயிடலாங்கிற மாதிரி என்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேடா ஜேகேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணிகிட்டு இருக்காரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜேக்குமே அப்படி லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி டேயை பார்க்குறாரு. பாட்டை அடுத்த செகண்டே டக்குன்னு டேயோட டைஸ்லேருந்து எழுந்த வேகத்திலேயே அவர் இப்போ சுவாமி ஆகிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு மண்டி பயங்கரமாக சுவாமி மண்டியே கத்துறாரு. இந்த மண்டி கட்டுனா டேக்கு ஃபர்ஸ்ட்டில் இந்த மண்டி கட்டுறதை பட்டு ரொம்ப பயம் வந்து ஜேகே பயத்தில் நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த சவுண்டை கேட்டு நம்மகிட்டே இருந்த ரூம் வேறு. ஓகே, அந்த ரூம்குள்ள தான் நம்மகிட்ட இருந்திருப்பார். இவங்க பாய்ஸஸ் எல்லோரும் வேற ஒரு ரூமில் வந்து ஏதாவது சிக்னல் கிடைக்கா ஏதாவது திங்ஸ் கிடைக்கானுங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்றானா டேக்கு பக்கத்தில் ஜேகே இந்த மாதிரி பயங்கரமாக கட்டினபடி இருக்கிறத பட்டு எல்லாரும் பாட்டு ஷாக் ஆனால் டேயுமே செம்ம நடுக்கட்டில் நம்ம ஜேகே நோட் பண்ணோம். பாஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, அது உங்களோட டே அப்படிங்கிற மாதிரி மார்க் அந்த பிளேஸ்க்குள்ளன்றானா சுகாவுக்கும் சரி இருக்கிற எல்லாருக்குமே சரி ரொம்ப நர்வஸ் ஆகுது. இந்த மாதிரி நர்வஸ் ஆனால் நம்ம ஜேக்குமே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நெக்குக்கிட்ட வரைக்கும் வருவாரா. அந்த மாதிரி வந்துட்டோம். நம்ம டே வந்து பயத்தில் ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜேகே சொல்லியிருப்பார்ல, நீ சுவாம்பி ஆனாலும் நான் உன்னை டைட்டாக ஹக் பண்ணபடி என்ன நானே சுவாம்பி ஆக்கிப்பேன், உன்னை ஹக் பண்ண பொசிஷன்லேயே உன் பின்னாடியே வருவேங்கிற மாரி சொல்லி கலாய்ச்சிருப்பார்ல. அந்த வேர்டெல்லாம் அப்படியே ரிப்பீட்டட் ஆகுது. அதை ஃபுல்லாக ரீகாப் பண்ணி பார்க்குறாரு. ரீகாப் பண்ணி பார்த்த அந்த மூமெண்ட்டுக்கு என்னை நீ கடித்தாலும் எனக்கு ஓகேடா, நான் சோம்பி ஆனாலும் எனக்கு ஓகேடா, அது எனக்கு பெயின் கிடையாது ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடியே ஜேகே நீ என்னை கடிக்க போறியா? நானும் உன்னை மாதிரி சோம்பியானா எனக்கு ஓகேடா, அப்போவும் என்ன நீ பத்திரமா பார்த்துப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேச நெக்குக்கிட்ட வரைக்கும் வந்தவர் கடிக்கிட்டக்கே மவுட்டை ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நீ என்னை அப்போவும் சேவ் பண்ணுவியானுங்கிற மாதிரி டே பேசுகிற அந்த வேடை கேட்டு அண்ட் ஜேகே சுவாம்பியாகவே இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சிங் ஆகுது. லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகி டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண டேடா ப்ளீஸ் ஜேகே என்னை இப்போவே கட்டுடு, என்னாலாடா உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான்டா இந்த மாதிரி நீ சுவாம்பி ஆகிறதுக்கு காரணம், நீ என்னை கடிச்சு நான் சுவாம்பி ஆனாலும் எனக்கு ஓகேடா, ஆனால் சுவாம்பியாக இருக்க சொல்லியும் என்னை மற்ற பர்சன்ட் இருந்து சேஃபாக பார்த்துப்பல்ல அப்படிங்கிற மாதிரிட்டே பேசுகிறடா. அந்த சேஃப்ங்கிற அந்த வேர்டை கேட்க சொல்ல ஜேகேக்கு டேயை சேவ் பண்ண வந்தது. அப்புறம் டேக்கிட்ட வந்துட்டு நான் ஒன்றை மட்டும் தான் சேவ் பண்ண வந்தேனுங்கிற மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம டேட்டை மட்டும் பேசிகிட்டு இருந்திருப்பார்ல. அந்த மெமரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக ரீகாப் ஆகி டேயோட ஃபேஸை பார்க்க சொல்ல ஜேகேயோட ஐஸ்லாம் அப்படி லைட்டாக கலங்குனா பேக் சைட்லேருந்து அந்த நியூ பர்சன் தான் ஜேகேயோட ஹிட்டில் வந்து ஒரு பைப் மாதிரி இரும்பு பைப் மாதிரி இருக்குது. அதை வச்சு அடிக்க வருவானா. அந்த மாதிரி அடிக்க வரத பார்த்து டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி டேயை பார்த்துட்டு இருந்த பொசிஷனை பிரேக் பண்ணிவிட்டு அடிக்க வர வேகத்தில் அந்த பர்சனோட ஆன்ஸில் இருக்கிற அந்த பைப்பை க்ரிப்பாக பிடிச்சபடி நியூ பர்சன்ட்டை அட்டாக் பண்ண போனால் ஜேகப் டாக்குன்னு நம்ம ஜேகேவோட ஹேண்ட்ஸில் ஷூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணதை போட்டு சுகர் ஷாக் ஆகி டே பைத்தியம் என்னடா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை மூவ் ஆன் பண்ணால் நம்ம ஷூட் பண்ண வேகத்திலேயே நம்ம டே மேலேயே போய் நம்ம ஜேகே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜேகே டைட்டாக ஹேக் பண்ண பொசிஷன்லேயே ஹயாங் நீ என்ன பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகோவை பாட்டு கட்டிட்டு ஜேகேயோட ஹேண்ட்ஸில் பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமானா நம்ம டேடா யாருமே இந்த ரூமில் இருக்காதீங்க, எல்லோரும் வெளியே போங்க, ஜேகே எனக்கு பாட்டுக்கு தெரியும், என்னெல்லாம் யாரும் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து தப்பிச்சு போங்க, நான் ஜேகே கூட இருப்பேங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சுகர் டென்ஷன் ஆகி நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணோம். அங்க உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்களும் இங்கேருந்து கிளம்பிடுங்க, எனக்கு ஜேகே தான் இப்போ வேணும், அவன் எனக்காக தான் இந்த பிளேஸுக்கு வந்தான், அவன் எனக்காக தான் இந்த மாதிரி ஆயிருக்கான், ஒவ்வொரு பிளேஸ்லேயும் உங்கள் எல்லாரையுமே அவன் சேஃப் தானே பண்ணிகிட்டு இருந்தான், ஆனால் அதை கொஞ்சம் கூட ஒருத்தர் யோசிக்கலல்ல, இப்படி ஒரே செகண்டில் ஷூட் பண்ணிட்டீங்களே ஹயாங், இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஷுவா ஹயாங், நீங்களும்
ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவீங்க என் ஜேக்கியை. நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. யாருமே இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் ஜேக்கே கூட இருப்பேன். என் ஜேக்கே நான் பத்திரமா பார்த்துப்பான். நீங்கள் யாருமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி கொஞ்சம் கோவம் அவ்வளோ வேறையும் பாட்டு திட்டிட்டு தரையில் விழுந்துருக்க ஜேக்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்து நான் அவன் கூடயே இருக்கிறேன் ஜேக்கே. நான் பண்ணிட்டேன் தப்பு. நீ அப்போவே சொன்ன என் கூடயே வா, நான் உன்னை இப்போவே இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். எல்லாம் ஏன் தப்புடா. நான் தானே உன்னை ஒவ்வொரு ஒர்க்காக பண்ண வச்சேன். நான் சொன்னேன்கிறதுக்காக தானே ஒவ்வொரு ஒர்க்கையாக நீ பண்ண. என்னால் தானே உனக்கு இந்த பெயின் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவோட ஃபேஸை கப்பணும். ஜேகே எப்படி பயங்கரமாக உருங்குறாரு. இந்த மாரி சவுண்டை கேட்டு இருக்கிற எல்லோரும் ரொம்ப பயந்தா. ஜிமினா தான் டேயா எனக்கு புரியுதுடா, ஆனால் அவர் இப்போ ஜேகேவா கிடையாதுடா, சோம்பியாக இருக்காருடா. நீ என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேட்ட பேசினோம். நம்ம டே அப்படிலாம் இல்லை. ஜேகேவோட ஃபேஸை கப்பனப்படி அமைதியாக இரு ஜேகே, ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது, நான் கட்டு போட்டு விட்றேன் ஜேகே. இந்த மாதிரி வேற பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா பாய்ஸஸுக்கு என்ன மாதிரி பேச என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் இருந்தா ஜேகேயோட ஆன்சர்ட்டே டச் பண்ணதுக்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி அலோவ் பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஜேகே நம்ம டே அட்டாக் பண்ணுற மாதிரி டே வந்து ஜேகேவோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு. ஜேகேனோடைய கடிக்க வரவர் கொஞ்சம் அமைதியாகி நம்ம டேயோட ஃபேஸை பார்ப்பாரா இந்த மாதிரி பார்த்தோம். ஜேகேயோட நேமை சொன்னால் ஜேகே கிட்ட பேசுகிறது புரியுதுங்கிறத டே நோட் பண்ணிவிட்டு கட்டு போட தண்டியும் ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டே பேசிகிட்டு இருக்கிறதும் ஜேகே வந்து எந்த ரியாக்ட் பண்ணாமல் ஹேண்ட்ஸில் கட்டு போடுற தண்டியும் அமைதியாக இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரு வேளை ஜேகேக்கு நம்மளாம் அடையாளம் தெரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி சுகா கரெக்டாக ஜேகே கிட்ட வந்தோம். டேயை மட்டும்தான் நம்ம ஜேகே ஒன்றும் பண்ணலை. சுகாவெல்லாம் அட்டாக் பண்ண எழுந்துட்டாரு. டேயை போட்டு தள்ளி விட்ட வேகத்திலையும் சுகா கிட்ட வேகமாக வந்து சுகாவை கடிக்க வருவாரா அந்த மாதிரி கடிக்க வந்தோம். நம்ம டே கிரிப்பை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜேகே கிரிப்பை பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா சுகாவுக்கு அப்புறம் தான் புரியுது அவன் டே கிட்ட மட்டும்தான் அமைதியாக இருக்கிறான். பக்கத்தில் யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற பசன்ஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் ஜேகே பிடிச்சியா அந்த தரையில் உட்கார வச்சுட்டு நீ அமைதியாக எங்கே இரு, நீ ஏன் எல்லாரையும் அட்டாக் பண்ண போகிற, அவங்க எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒரு டீமாக தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ நம்ம டேயே ஒரு மாதிரி சங்கிலி மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து எழுந்து போய் யாரையும் கடிச்சிடக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு பிளேஸில் டைட்டாக நம்ம ஜேகே கட்டி வைக்கிறாரு. ஹேண்ட் கப்போடு சேர்த்து சங்கிலி போட்டு டைட்டாக கட்டி வைக்கிறாரு. இந்த மாதிரி கட்டி வச்சா இப்போ கூட நம்ம ஜேகே எதையுமே பண்ணாமல் டேயோட ஃபேஸை மட்டும் பார்த்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜேகே சங்கிலி போட்டு டைட்டாக கட்டுறதை கட்டிட்டு ஜேகேயோட டைஸ்லேயே ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காரு. நம்ம அங்கேருந்து தப்பிச்சு போகிறோம். கண்டிப்பாக அங்கேருந்து போனதோட உன்னை நான் மறுபடியும் பழையபடி மாற்றிடுவேன். நீ பழையபடி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என் பின்னாடியே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்பண்டா நீ என்னை லவ் பண்ணுவ, எப்போ நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்ப. நான் அப்படி தான் உன்னை பேச வைப்பேன், உன்னை பின்னாடி அலைய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜேகே கிட்ட பேசுகிறாரு. பட் அது நார்மல் வேர்ட்ஸாக இருந்தாலும் டேயோட ஐஸில் அவ்வளோ டியரி இருக்குது. பெயினான மூமெண்ட்டில் தான் இந்த மாதிரி ஜேகே கிட்ட பேசுகிறாரு. என் ஜேகேயுமே 2 ஹேண்ட்ஸையும் பேக் சைடில் வச்சு ஹேண்ட் கப் போட்டாருன்னு நம்ம டே ஜங்கிலி வேற வச்சு கட்டி வச்சுருக்கதை பார்த்துட்டு எதையுமே பேசாமல் டேயோட ஃபேஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம பாய்ஸஸ் தான் ஏதாவது பசங்களுக்கு கால் பிக்காச்சானுங்கிற மாரி கேட்கவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் பிக் பண்ணார். இந்த மாதிரி பிளேஸுக்கு வாங்க, அங்கே உங்களை நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களை இந்த பிளேஸ்லேருந்து சேஃபான பிளேஸ்க்கு அனுப்பிடுவோங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட மெடிசன் இருக்குன்றதே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த நியூ பர்சன்ஸ் கேட்டுட்டு குயிக்காக அங்கேருந்து நானும் தப்பிக்க தான் செய்யணும், தப்பிக்க தான் போகிறேன், மெடிசன் மட்டும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் ஒரு மெடிசன் எடுத்து வந்துருப்பான்ல, அந்த மெடிசனுக்கான ஃபார்முலா பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பாய்ஸஸுக்கே தெரியாமல் எடுத்து கிழிச்சி கொளுத்திருவான். இந்த மாதிரி கொளுத்துனதை ஒரு பசண்ட ஸ்டெப்பில் பிடிச்சி தள்ளிட்டு இருப்போம்ல, அவன் ஃப்ரெண்ட்கிட்ட நோட் பண்ணிவிட்டு நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் திரும்பி என்னங்கிற மாதிரி இந்த பசண்ட பாட்டு கேட்டான். நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்கனுங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டை வேணும்னே தான் நீ அந்த ஸ்டெப்பில் பிடிச்சி தள்ளி விட்ட. அந்த சாமிஸ் எல்லோரும் அட்டாக் பண்ணதுக்கு என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி
சாம்பியா மாறதுக்கு நீ தான் காரணம். அது மட்டும் இல்லை, நீ ஏதோ ஒரு பேடான பர்சன், நீ ரொம்ப மோசமான ஒரு பர்சன். ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் நீ எங்கள் கூட சுற்றி சுற்றி வரணுங்கிறது எனக்கு அப்போவே தோணுச்சு. ஜேகே ஃபர்ஸ்ட்லேயே சொன்னார், இவன் தான் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம், இவனை ஏன் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேனுங்கிற மாதிரி அடிக்கடி டேக்கிட்ட சொன்னார். ஆனால் உன்னை சேவ் பண்ணட்டே ஏன் சாம்பிக்கிட்ட பிடிச்சி தள்ளி விட்ட பற்றியா? அப்படின்னா எனக்கு நீ எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பர்சனுங்கிறது புரிஞ்சிச்சு. ஒரு டைம் தான் தள்ளி விட்டேன்னு பார்த்தேன், 2வது டைமும் தள்ளி விட்டு ஓ டேய் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உன்னால் இப்போ அந்த பிளேஸில் ஜேகே அட்டாக் ஆகியிருக்காரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போது அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தேடி கலெக்ட் பண்ணிட்டு வந்த பேப்பர்ஸை மொட்டட்டி கிழிச்சு போட்டிருக்கேன். இதை போய் நான் இப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று இதே பிளேஸில் அவங்க எல்லோரும் என்ன செய்வாங்கன்னே தெரியாது. அதுக்கு நீ முதல்ல உயிரோட அங்கேருந்து போகணும்லாடா அப்படிங்கிற மாதிரி இந்த நியூ பர்சன் சொல்லவும், நானும் இது தான் டிசைட் பண்ணிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டை கில் பண்ண உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவன் ஏதோ நைஃப் வச்சுருப்பாம்பளுக்கு அடை வச்சு இந்த நியூ பர்சன்ட்டை அட்டாக் பண்ண போனான். அவன் இப்படி அவனோட ஹிப்பில் சொருக வந்தா அந்த நைஃப் அவன் ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபையே கிரிப்பாக பிடிச்சி வேகத்துலேயும் இந்த பர்சன்டோட எனக்கு கட் பண்ணிடுவான். இந்த மாதிரி கட் பண்ணதை போட்டுட்டு அந்த பர்சன்ட் ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெட்டானா அந்த பர்சன்ட்டை விட்டுருவான். விட்ட வேகத்துலேயே ஃப்ளோரில் வந்து விழுந்தான். என்னடா நானே இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் நான் தான் காரணம். இந்த மெடிசனை ரெடி பண்ண சொன்னதும் நான் தான், இதை ஸ்ப்ரெட் பண்ண வைக்க சொன்னதும் நான் தான். அதுக்கான மெடிசன், அதாவது இப்போ சோம்பிய மாதிரி இருக்கிற நீங்கள் எல்லோரும் நார்மலாகிறதுக்கான மெடிசனையும் ரெடி பண்ண சொன்னதும் நான் தான். 2யுமே நான் தான் ரெடி பண்ண சொன்னேன். பட் அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுன்னு தெரியணும்னு கேட்டுக்காக்க தான் எல்லாத்தையுமே நான் பண்ண வச்சேன். ஆனால் அதே பிளேஸில் மெடிசன் வாங்க பிளேஸில் இந்த மாதிரி அட்டனை பர்சன்ஸ் சோம்பியாக வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மெடிசன் என்கிட்ட தான் இருக்குது. என்ன ப்ரீட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இன்னும் ஒரு 3 செகண்டில் நீ ஃபுல்லாக டெட் ஆகிடுவேன். மெடிசனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துன்னு ஹாப்பியில் இருக்காங்க. அந்த ஜேகே கூட சேவ் பண்ணிடலான் இருக்காங்க. ஆனால் யாரையுமே சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணதுக்கு தான் மெடிசன் இல்லையே, நான் என் கூட எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை நோட் பண்ணபடி கிஸ் பண்ணபடி 2 மினிட்ஸ் என்னாச்சு டெட் அப்படிங்கிற மாதிரி அவன் கூலாக அந்த பிளேஸ்லேருந்து போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பாய்ஸஸ் தான் சரி நம்ம இங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான், பெட்ரோல் ஏதாவது இருக்கானுங்கிற மாரி பாருங்கனுங்கிற மாரி சொல்லவும் பெட்ரோலையுமே தேடி பார்த்து நம்ம ஜேகப்பும் ஜிமினாவும் சுகாவும் சேர்ந்து எங்கேயோ 8 வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற மற்ற வண்டிஸ்லாம் இருக்கும்ல, அதிலேருந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு மட்டும் இருந்தால் போட்டுன்னு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஃபுல்லாக அந்த அவங்க வந்து அந்த ஜீப்பில் அந்த ஜீப் மாதிரி இருக்கிறதுல ஃபில் பண்ணி சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸில் மழை எப்படி அரேஞ்ச் ஆனாங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் ஆனோம். நம்ம ஜேகே கிட்ட தான் நம்ம க்ளோஸ் ஆகிறாரு. இப்போ கூட லைட்டாக பயம் இருக்குது. பயத்துலேயே ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப்பில் கட்டி வச்சுருக்க ஜங்கிலியை ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி, சாரி ஜேகே, இது கொஞ்சம் வலிக்கும், ஆனால் பட் இது தவிர எனக்கு வேறு வழி தெரியல, சாரி, இந்த டே உன்னை கஷ்டப்பட்டுறேன்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகேயோட நெக்லேயே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணால் ஜேகே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தா, அதாவது டேயை கொஞ்சம் அட்டாக் பண்ணுற விதத்தில் டேயை இப்போது புஷ் ஆகி ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி பட்டா டேக்கு மேலே தான் இப்போ நம்ம ஜேகே இருக்கிறாரு. கடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இன்ஜெக்ஷனை ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ண வேகத்துலேயும் ஜேகேயோட நெக்லேருந்து எட்டுறாரு. சாரி ஜேகே, கோவப்படாத, ஏன்னா நீ என்ன மட்டும்தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற, மற்ற எல்லாரையும் நீ அட்டாக் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்குதான் எனக்கு வேறு வழி தெரியல, சாரி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேசினா அந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ண ஒரு 2 மினிட்ஸ்லேயே டே மேலேயே நம்ம ஜேகே ஃபுல்லாக மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி விழுந்தா இப்போ அந்த பிளேஸில் ஜேகே போய் சுகாவும் கரெக்டாக என்ட்ரு ஆகி டேக்கு மேலே ஓவராக இருக்கிற ஜேகேயை புஷ் பண்ணி டூக்குன படி அவங்க போகிறாங்களா ஜீப், அந்த ஜீப்பில் கார்னரில் நம்ம ஜேகேயை ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கிறாங்க. ஜேகே விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி எல்லோரும் இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டே கரெக்டாக ஜேகே பக்கத்துலேயே வந்து ஜேகேயோட கிட்ட அப்டேட் ஐஸில் வச்சபடி உட்காந்துருக்காரு. நான் இருக்கட்டு யாரையும் ஜேகே கடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி
இந்த மாரி பேசிட்டு ஜேகேவோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி குயிக்காக அங்கேருந்து நம்ம அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும், சீக்கிரம் போயிடலாம்டா, டென்ஷன் ஆகாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ நம்ம அந்த நியூ பர்சன் தான் அந்த பாக்ஸ் நம்ம ஹேண்ட்ஸில் இருக்குது. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம இந்த பிளேஸ் இவங்க லாக் பண்ணி வச்சுருக்க பிளேஸையே கிராஸ் பண்ணி வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை யாருமே எதுவும் பண்ண முடியாது. இவங்களுக்கு மெடிசனும் கிடைக்காது. இந்த ஜேகே என்ன அந்த பிளேஸ்க்கு அனுப்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ஜேகே அதே பிளேஸில் முன்னாடியே கில் பண்ண போகிறாங்க. அது தெரியாமல் ஜேகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேனுங்கிற மாதிரி ஆனால் நியூ பர்சன் இந்த மாதிரி ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக இப்போ இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம பாய்ஸஸ் தான் எங்கள் வண்டிருக்க எல்லாட்ட பர்சன்ஸுமே நாங்கள் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவோங்கிற மாரி சொல்லவும், ட்ரக்கு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஜீப் மாதிரி வந்துருப்பாங்களா அதை தூரத்துலேயே விட்டுட்டு பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பிளேஸ்லேருந்து இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்குனா அந்த மெடிசன் எங்கனுங்கிற மாரி கேட்கவும், அந்த மெடிசனை ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்களா. ஆனால் அந்த பாக்ஸ் இப்போ மெடிசன் ஜேகே கிட்ட தான் இருக்குது. பட் அந்த மெடிசனை மேலே கவர் பண்ணி வச்சுருக்க பாக்ஸு இப்போ நியூ பர்சன்ட் இருக்குது. அந்த பாக்ஸை வச்சுருந்த பாக்ஸு இப்போ ஜிமினா கிட்ட இருக்குது. அந்த பாக்ஸை தூக்கி ஜிமினா காட்டுறாரு. இதில் தான் எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி காட்டவும், நியூ பர்சன் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸை ஒவ்வொரு பர்சன்ஸாக செக் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் தான் சுவாம்பியாரும் இருக்காங்களா இல்லையா, நார்மல் ஹியூமன் தானானுங்கிற மாதிரி செக் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தரையும் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணால் எப்படியோ தப்பிச்சிட்டோனுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேண்டாம். லாஸ்ட்டில் சுகா, டே, நம்ம ஜேகே, மார்க்கு இவங்க 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் பட் நம்ம ஜேகே சுவாம்பி இல்லை. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே மட்டும் அவங்க அங்கேருந்து கூப்பிடலன்னா கண்டிப்பாக நான் இந்த பிளேஸ்லேருந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பாட்டுக்கிறேன், நான் போலீஸ் ஆஃபீஸர், அவங்கள விட நான் ஹையர் ஆஃபீஸர் தான், அமைதியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே ஃபுல்லாக மயங்கிருக்க மூமெண்ட்டுக்கு மயக்கத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. ஏன்னா கான்ஸுக்கு வந்தால் ஜேகே சுவாமிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. என்ன மூமெண்ட்டுக்கு தான் நம்ம மயக்க இன்ஜெக்ஷன். இந்த மூமெண்ட்டுக்கு மயக்கத்தில் இருக்கிற நம்ம ஜேகே அப்படியே நம்ம மார்க்கும் சுகாவுன்னா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு வர மூமெண்ட்டுக்கு என்ன சின்ன பர்சன்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரியாக ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கல. டாக்டரில் அந்த மூமெண்ட்டுக்கு சரியாக ஃபுட்டு எடுத்துக்கல. அந்த பர்சன்ட் ரொம்ப வீக் ஆகி மயங்கிட்டாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணால் மட்டும் போதும், கொஞ்சம் அவங்க பாடிக்கு ட்ரிப்ஸ் எட்டினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு அந்த பர்சன்ஸுமே ஜேகே செக் பண்ணலாம் செய்யலை. ஒரு வேளை மயக்கத்தில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி சரி இங்கே 2 போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த நியூ பர்சன் தான் அந்த ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பர்சன்ட் ஒரு சுவாம்பி. அவனை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம், பிறகு இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவரை வேறு சுவாம்பி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் இங்கே செக் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷாக் ஆகி அப்போ ஹேண்ட்ஸில் இருக்க பர்சன்ட் யாருங்கிற மாதிரி கேட்கவும், நாங்கள் சொல்கிறது நம்புங்க, அந்த பர்சன் சுவாமிலாம் கிடையாது, அவர் அந்த மயக்கத்தில் ஃபுட்டு வாட்டர் எது எடுக்கலனுங்கிற அந்த மயக்கத்தில் தான் மயங்கியிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லைனுங்கிற மாரி ஜேகப்பு சுகாவும் எவ்வளவோ பேசினாலும் நியூ பர்சன் சொன்ன வேர்டுக்கு நான் அந்த பர்சன்ட்டை செக் பண்ணி ஏற்றிடுவேனுங்கிற மாரி பக்கத்தில் செக் பண்ண வேண்டாம். ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி ஜேகே முன்னாடி என்ட்ராகி, அதான் என்னோடய பேஷண்ட்டுக்கு எதுவும் இல்லைனுங்கிறோம்ல, நான் தான் அவனோட டாக்டர், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவனுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாரி சொன்னால், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறத பக்கத்தில் அவன் கண்டிப்பாக சுவாமியாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி பேசிகிட்டு இருந்தோம். மயக்கட்டில் ஜேகே ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறாரு. இந்த மாரி எழுந்தா இப்படி மார்க்கோட ஹேண்ட்ஸ்லையும் சுகாவோட ஹேண்ட்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரையும் புஷ் பண்ண வேகட்டிலையும் ஆப்போசிட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை கடிக்க வருவாரா, என்ன மாதிரி கடிக்க வேண்டாம். ஷாக் ஆகி நான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்தனடா அதுக்குள்ளே எப்படிடா எழுந்துக்கிட்டேனுங்கிற மாதிரி ஜேகே கிரிப்பாக பிடிச்சா. இப்போ இங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் ஜேகே சுவாமிங்கிறது தெரிஞ்சிச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு உங்கள் 3 பர்சன்ஸ் தான் அலோவ் பண்ணுவோம், அந்த பர்சன்ட் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜேகே கில் பண்ணுங்கங்கிற மாரி சொல்லுவோம். இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. யாராவது என் ஜேகே ஷூட் பண்ணிங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பிடிச்சோம். சுகவும் ஜேகுப்புமே நம்ம டேக்குக்கை கவர் பண்ணபடி நிற்கிறாங்க. நாங்கள் உங்கள் எல்லாரை விட ஹையர் ஆஃபீஸர், நாங்கள் 2 பேருமே, நாங்கள் சொல்கிறத முதல்ல கேளுங்க,
நாங்கள் வந்துட்டு அந்த பசண்ட ஒரு ரீசனுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இங்கேருந்து ஒரு சோம்பி அலோவ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, நீங்கள் 3 பர்சன்ஸ் இங்கேருந்து போங்க, அந்த சுவாமியாக இருக்கிற பசண்ட நாங்கள் ஷூட் பண்ணி கில் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஜேகே ஹேக் பண்ணி நான் அக்கா பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு, ஏன்டா டேய் மெடிசன் மட்டும் இருந்தால் போதுமாடா, மெடிசனை செக் பண்ணுறதுக்கு ஒரு சுவாமி வேண்டாம், அதுக்கு தான்டா நான் அந்த பசங்களுக்கு ஹேண்ட் கப்லாம் போட்டு தூக்கிட்டு வந்துருக்கோம், இப்போ மெடிசனை நீ எப்படி செக் பண்ணுவ, நீ சுவாம்பியாவே செக் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசுகிறது கேட்டு அவங்க கொஞ்சம் ஷாக்கானா, மெடிசன் என்கிட்ட இருக்குது, அது ட்ரூவா ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக யாராட்டும் ஒருத்தர் வேணும்ல, அதுக்குதான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த சுவாமியை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய்ஸஸ் எல்லோரும் பேசுகிறத கேட்டு ஆமாம் ஆஃபீஸர் மெடிசன் இருக்குது, இப்போது ஒரு ஃபீவர் இருக்கிற பர்சனுக்கு இன்ஜெக்ட் போடனாட்டானே ஃபீவர் குறைதா கூடுதாங்கிறது தெரியும், அதுமாரி இந்த வைரஸ் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும்ல, நீங்கள் அதுக்காக சுவாமி ஆக முடியுமா, நானா, அதுக்குதான் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு அந்த சுவாமியை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சிட்டு வந்தோனுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் சொல்கிறது கேட்டு சுகாவுன்னா நான் சொல்கிறது நம்புங்க, மெடிசன் செக் பண்ணி பார்க்கட்டாவது ஒரு பர்சன்ட் வேணும், அதுக்கு தான் இந்த சுவாமிக்கு நாங்கள் ஹேண்ட் கப்லாம் போட்டு தூக்கிட்டு வந்தோம், ப்ராப்ளத்தை பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி செலவும் இவங்களுக்கு என்ன பண்ண ஈடு பண்ணுன்னு தெரியாமல் ஹையர் ஆஃபீஸர் ஷோக்கு மேலே உள்ள ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களா அவங்களுக்கு கால் பண்ணி சுகா கிட்ட கொடுக்க சுகா என்னெல்லாமோ நிறைய பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசிட்டு என்ன தான் பேசினாரோ தெரியல, 1 ஹவர் பேசியிருக்காரு, 1 ஹவர் பேசுதண்டி நம்ம ஜேகேடம் இருக்கிற எல்லாரையும் கடிக்கிறதுக்கு போகிறாரு, ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் அட்டாக் பண்ணால் அங்கே அந்த பிளேஸில் மற்ற சாம்பிஸ்லாம் வரதை பார்த்துட்டு ஐயையோ சாம்பிஸ்லாம் வர மாதிரி தெரியுது, நம்மளாம் இந்த பிளேஸ்லேருந்து சேஃபாக போக விட மாட்டாங்களோ, பாஸ் நீங்களும் தான் அமைதியாக இருங்களேன், இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணாட்டே ஜேகேவோட ஆன்சருக்கு இப்போ பிடிச்ச பற்றி நிற்கிறாரு, இவ்வளோ தூரத்துக்கு ஜேகேக்கு பக்கத்தில் ஒருத்தரால் கூட வர முடியல, மட்டும்தான் ஜேகேவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சபடி நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்கிற நம்மகிட்டயே ஒரு சின்ன அட்டாக் பண்ணலையே, ஏன் பயமுட்ட கூட செய்யலையே, சுற்றி இருக்கிற அவ்வளோ வெறின்னா பயமுட்டிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பயமுட்டிகிட்டு இருந்தா ஜிமினாதான் சுவாமி ஆனாலும் இந்த சுவாமிக்கு தான் லவ் பண்ணுற பர்சன்ட் தெரியுது, பக்கத்தில் இருக்குது தன்னோட லவ்வுங்கிறதுனால அவர் அட்டாக் பண்ணாமல் இருக்கார், இதுவே இந்த பிளேஸில் நம்ம யாராவது பக்கத்தில் போய் நின்னா நம்ம நெக்ஸ்ட்டு சுவாமி ஆக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜேகே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக அட்டாக் பண்ண போகிறதும் போலீஸ் ஆஃபீஸரையே இப்போ நெக்க கடிக்கிற அளவுக்கு போயிட்டார், இந்த மாதிரி கடிக்க போகிறத பட்டு ஜேகேவோட மவுட்லேயே டேப்பை போட்டு நம்மகிட்டே ஒட்டிட்டாரு, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா, ஏன் ப்ராப்ளத்தை பெருசாக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பட்டாதுடா, இன்னும் 2 இன்ஜெக்ஷன் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட வேண்டாம், டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜேகேக்கு இப்போ பிடிக்கிறாரு, இப்படி பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டேக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது, ஐஸாலேயே அது நம்ம ஜேகே என்ன திங்க் பண்ணுறானுங்கிறத டேயால் ஃபுல்லாக நோட் பண்ண முடியுது, இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய நம்ம டே கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனை கீழே போடுவாரா அந்த மாதிரி போட்டால் ஜேகே வந்து ரொம்ப அமைதியாக அப்படியே நிற்கிறாரு, டேக்கு பேக் சைடில் இந்த மாதிரி நின்னா சுகா ஹையர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு ஹையர் ஆஃபீஸர் பேசிகிட்டு இருக்க அந்த காலை இந்த மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கவும் அவங்க வந்து அந்த பர்சன்ட் அங்கேருந்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஜேகேயுமே அப்படியே அந்த பிளேஸில் இருந்து இந்த பிளேஸ்க்குள்ள சேஃபாக நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இந்த சைடு என்ட்ரு ஆகுறாங்க, இதை அந்த நியூ பர்சன் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆனால் இப்போது எல்லாருமே சேஃபாக அதர் பிளேஸ்க்கு வந்தாச்சுல, இப்போ நம்ம ஜேகே சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பணும், அதுக்கு ஒரு கார் தேவைங்கிற மாதிரி கேப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா பாய்ஸஸ் எல்லாருமே, அந்த மற்ற 2 பர்சன்ஸ் வந்திருப்பாங்களா அவங்க வந்து அவங்க ஹவுஸுக்கு போகிறோங்கிற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க, நியூ பர்சன் தான் கொஞ்சம் தூரமாக வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மெடிசன் இல்லை, இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டான், என்னடா மெடிசன் இல்லை இதுக்குள்ள தானடா இருந்துச்சு, மெடிசன் இல்லையே, அப்போ அங்கே யாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கேருந்து வந்த வேகத்திலேயே நம்ம பாய்ஸஸை நோட் பண்ணிவிட்டு இதில் அந்த மெடிசன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன மெடிசன் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ கேட்டால் அந்த பாக்ஸை கரெக்டாக நம்ம பாய்ஸஸை பட்டி தூக்கி வீசுகிறான், இதுக்குள்ளே இருந்த மெடிசன் எங்கே அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக கேட்டு அவன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவன் வந்து அவனுக்கு நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க இந்த பிளேஸ்க்கு வெளியே தான் இருந்திருப்பாங்க, அவங்கள இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி
அட்டாக் பண்ணதுக்கு கன்னை வர ரோல் பண்ணோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆனோம். அந்த பிளேஸில் மார்க்கு நம்ம பாய்ஸஸ்க்கு முன்னாடி என்ட்ராகி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாட்ட இங்கே என்னோட பாடி கார்ட்ஸும் இருக்காங்கங்கிற மாரி ஜேகேவோட மற்ற பாடி கார்ட்ஸுமே இந்த பிளேஸில் அதாவது அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்களா அதுக்கு வெளியிடம் மார்க்கக்காவும் ஜேகேக்காவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன்ஸ் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராக 2 பர்சன்ஸ்க்குள்ளே லைட்டாக கன்ஷூட் ஆகுது. இந்த மாதிரி கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லாம் சேஃபாக ஒரு பிளேஸில் மறைஞ்சிருந்தேன். டேக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அந்த மெடிசன் எங்கே இருக்குன்னு தெரியும். டேயும் ஜிமினா சுகா சொங்குக்கு இவங்க எல்லாரும் தானே அந்த மெடிசன் எடுக்க போனாங்க. அப்போ இவங்க 4 மெம்பர்ஸில் யார்கிட்ட தான் மெடிசன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஜேகே ஒரு எப்படி சொல்கிறது, ஜேகே ஒரு மாதிரி ட்ரீ கிட்ட சங்கிலி போட்டு கெட்டி தான் வச்சுருக்கு. ஜேகே சேஃப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே இந்த மாதிரி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகே கிட்டே க்ளோஸாக ஜேகேவோட ஹெட்டில் கன்னை வச்சபடி டேயோட நேம் சொல்லி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டான். டே அப்படியே திரும்பி ஜேகேயோட ஹெட்டில் கன் இருக்கிறத பற்றி ஷாக் ஆனால் மற்ற பாய்ஸுமே ஷாக் ஆகி நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நீங்கள் 3 பர்சன்ஸ் நீங்கள் 4 பர்சன்ஸ் தான் அந்த ரூமுக்குள்ளே போனீங்க. மெடிசன் அந்த பாக்ஸ்க்குள்ள இல்லைனா உங்கள்கிட்ட யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த மெடிசன் இருக்குது. மெடிசன் யார்கிட்ட இருக்குதோ அவங்க அதை கொடுத்துருங்கிற மாதிரி இப்படி ஃபஸ்ட்டில் மிரட்டுவானா. ஆனால் அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் அதாவது சுகா டே ஜிமினா 3 பர்சன்ஸுமே எங்களுக்கு தெரியாது, அந்த மெடிசன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியாது, யார் மெடிசன் எடுத்தான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். போய் சொல்லாத டயாங், உனக்கு உன் ஜேகே வேணும்னா ஒழுங்கு மரியாதையா உன் ஃப்ரெண்டுக்கிட்டையும் உன் ஹேங்கிட்டையும் யார்கிட்டயாவது ஒருத்தட்டு தான் இருக்கும். மெடிசனை வாங்கிட்டான். கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டு தான் அந்த பாக்ஸை ஆன்சரில் வச்சுருந்தான், அவன் தான் அந்த மெடிசனை வச்சுட்டு இருப்பான். உனக்கு உன் ஜேகே வேணும்னா ஒழுங்கு மரியாதையாக அந்த மெடிசனை வாங்கி என்கிட்ட தானுங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக இல்லை நான் 10 மினிட்ஸ்லேயே ஷூட் பண்ணி ஜேகே முன்னாடியே கில் பண்ணிடுவேனுங்கிற மாரி கன்னெல்லாம் ரோல் பண்ணுறான். அந்த மாதிரி ரோல் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்தா அவன் கவுண்டின் பண்ண வர ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி கவுண்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். கரெக்டாக ஒன்னுங்கிற அந்த பேடுக்கு ஒரு கன் ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆகிறத பார்த்து பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் ஜேகேவோட ஹெட்டில் கன்னை வச்சுருந்த அந்த நியூ பர்சன் தான் அப்படி ஜெஸ்ஸுக்கிட்ட புல்லட்டு ஷூட் ஆன பொசிஷன்லேயே தரையில் விழுறான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகி டேயை நோட் பண்ணான். டே கிட்ட தானே ஜேகேவோட ஃபேவரட் கன் இருந்திருக்கும், கூட்டு வச்சுருப்பார்ல, நீ வச்சுக்கோ சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டிருப்பார்ல, அந்த கன்னை டே கிட்ட தான் இருந்திருக்கும். அடை வச்சுட்டா இப்போ ஷூட் பண்ணியிருப்பார். நேரான நியூ பர்சன்கிட்ட க்ளோஸாக எவ்வளவு திமிர் இருந்தா என் கூட நான் உன்னை சேவ் பண்ண திங்க் பண்ணேன், ஆனால் என் கூட இருந்த பர்சன்ஸில் கொஞ்சம் மெம்பர்ஸை நீயே கில் பண்ணிட்டேன். என்னை நீ அந்த ஜீப்லேருந்து தள்ளிவிட சொல்லி நான் உன்னை நோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஏதோ கொஞ்சம் ஸ்கிப் ஆகி என்னை நீ புஷ் பண்ணி தள்ளிட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பர்சன்ட்டுக்கிட்ட நீ பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை நெக்க கட் பண்ணியிருப்பாம்ல, அந்த பர்சன்ட்டை பேசினது எல்லாத்தையுமே நம்ம டே கேட்டுருப்பாரு. டேக்கு அவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும். ஜேகே அப்போவே அவன் டெட் ஆகிட்டு போகிறான்னு விடுன்னு சொல்லியிருந்தா நான் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெயினாக இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே எனக்கு ஏன் சேஃப்டிக்கு கொடுத்த கன்னு தான், என் ஜேகே இந்த மாதிரி மாட்டிட்டலனுங்கிற மாதிரி கோவம் தீர்ற வரைக்கும் ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். சுகா வேகமாக நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா இவன் தான் என் ஜேகே இந்த மாதிரி மாட்டிட்டான், இவன் தான் என் ஜேகே இந்த மாதிரி மாட்டிட்டானுங்கிற மாதிரி பயங்கரமாக ஆள்றாரு. இந்த மாதிரி அழுதா என்கிட்டயும் மெடிசனில் உங்ககிட்டயும் மெடிசனில் ஜிமினாக்கிட்டேயும் மெடிசனில் அப்போ மெடிசன் யாருக்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு கேட்க அடா ஆமாம் என்கிட்டையும் கிடையாது, ஜிமினாட்டாங்க கிடையாது. டேங் எனக்கும் தெரியுது அந்த மெடிசன் அப்போ எங்கே போச்சு. அப்புறம் தான் நம்ம ஜிம்மினா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை. பேப்பர்ஸ் இல்லை, வெத்த பாக்ஸ் தான் தூக்கிட்டு உண்டோனுங்கிற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகி யார்டா இது எல்லாத்தையும் எடுத்துதுங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆனால் அந்த பிளேஸில் மெடிசன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜேகே கிட்டான்னு தெரியும். 4 மெம்பர்ஸ் தானே போனாங்க அந்த மூமெண்ட்டுக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜேகே கிட்ட க்ளோஸாக ஜேகே சுவாமி ஆயிருப்பார்ல, அப்போ டே கிட்ட அவரோட ஃபேன் பேக்கெட்டை பாயிண்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளேயே ஹேண்ட்ஸை விட்டுருப்பாரு. அது எதுக்கும் நம்ம ஜேகே ஹேண்ட் கப் பேக் சைடில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி ஹேண்ட் கப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு தான் நம்ம ஜேகே இந்த மாதிரி பண்ணுறானுங்கிற மாதிரி டே அதை ஃபஸ்ட்டில் பெருசாக கண்டுக்க மாட்டாரு.
இப்போ லைட்டாக திங்க் ஆகி ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகேவோட ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு எடுத்தோம். அதில் அந்த மெடிசன் இருக்குது. போடா குறைக்கு இவங்க ரெடி பண்ணாங்களே அந்த பேப்பர்ஸை தானே அவன் கிழிச்சு போட்டான். அந்த பேப்பர்ஸ்க்கான ரெடி பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் அது ஃபுல்லும் பென்ட்ரைவில் இருந்திருக்கும். அந்த பென்ட்ரைவும் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு எப்பண்டா இதை நீ எடுத்து உன் ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளே வச்ச அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வேறு ஷாக்கானா. ஏன் பாஸ் அப்படிதான் ஒரு ஒர்க்கை பண்ண சொல்லியே அதில் 2 ஒர்க்கை பண்ணி வைக்கிறதானே அவனோட ஒர்க்கு. அப்போவே நினச்சேன், என்னடா நம்ம பாஸு நார்மலாகவே கேம் ஆடுறாருன்ட்டு மெடிசன் இப்படியா பாஸு யாருக்குன்னு தெரியாமல் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 1 வீக் போகுது. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இவரும் குட் மார்னிங் சொன்னபடியே கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே என்ட்ரானா ஒரு பெட்டில் நம்ம ஜேகே தான் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண படிப்பட்டிருக்காரு. ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகேயோட பாடியில் ட்ரிப்ஸ் ஏறி இருக்குது, ப்ளட்டும் ஏறிட்டுருக்குது. அந்த பொசிஷன்லேயே ஜேகே கிட்ட க்ளோஸாக வந்து ஜேகேயோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜேகேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணபடி 1 வீக் மேலே ஆயிடுச்சு. மெடிசனே உனக்கு இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, எப்பண்டா ஐஸை ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகே, குயிக்காக எழுந்து வா. நீ என்ன இந்த மாதிரி பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிற? எனக்கு நீ இந்த மாதிரி பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. பழையபடி டயாங்ட்டு மவுட்டு முழுக்க என்னோட நேம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீ எப்போ எழுந்து பண்ணா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீ ரொம்பவே நார்மல் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்ககிட்ட மெடிசன் இருக்கும்ல, அந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஜேகேயோட பாடியில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு 1 வீக் ஆயிடுச்சு மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணியும். அந்த மெடிசன் இன்ஜெக்ட் பண்ண சொல்ல நம்ம ஜேகேக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். ரொம்ப பெயினில் டூச்சுன்னு இருப்பார். அப்படியே ஃபுல்லாக கேன்சல்ன்னு இருப்பார். இப்போ வரைக்கும் ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணல. ஆனால் ஹார்ட் பீட்ஸ்லேருந்து எல்லாமே நார்மலாகிடுச்சு. ஒரு சோம்பி வைரஸ்ன்னுச்சுல, அந்த வைரஸுமே ஜேகேயோட பிளட்டில் மொத்தமாக அழிஞ்சிருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ எப்பண்டா எழுந்துப்பனுங்கிற மாரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமினா கரெக்டான ரூம்குள்ள என்ட்ராகி நம்ம ரெடி பண்ண மெடிசன்ஸ் இப்போ ஃபுல்லாக நிறைய அதேமாதிரி ஒரு மெடிசன் தானே இருந்துச்சு. இப்போ அதேமாரி நிறைய மெடிசன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் நம்ம அந்த சாம்பிஸ் இருக்கிற பிளேஸ்க்கு எட்டு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி நான் இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி நேராக அந்த பிளேஸுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதா, அந்த பிளேஸில் ஒரு வேன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எல்லா மெடிசன்ஸுமே எடுத்து வச்சபடி அங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸையுமே ஹியூமனாக ஆட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்க்கு அங்கே நிறைய பர்சன்ஸ் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க்குக்கு வந்திருப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ண போடுங்கிற மாதிரி கொஞ்சம் பர்சன்ஸை லாக் பண்ணபடி இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுறவங்க மற்ற ஹியூமன்ஸுக்குமே இது யாருக்கும் அட்டாக் ஆகாத அளவுக்கு மற்ற பர்சன்ஸ்க்கும் இந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஜேகே செக் பண்ணதுக்காக அதே ரூம்குள்ளே நின்றானா பெட்டில் நம்ம ஜேகே இல்லை. இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஜேகே எங்கே போனா ஜேகே நீங்கள் தானே இருந்த அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாகி அந்த ரூம் முழுக்க எல்லா பக்கமும் தேடுறாரு. விண்டோவை கூட ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எங்கே போனா ஜேகே அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலே கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஜிமின்ங்கிற மாதிரி கட்டவன், ஏன்டா அந்த கட்டுற என் ஜேகே காங்களாடா அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா அண்ட் டயாங் நான் காங்கலனுங்கிறேன், என்ன டயாங்குங்கிறேன், ஜேகே கண்டுபிடிக்கவா? டயாங் என்னடா பின்னாடி திரும்பி பாருடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், பின்னாடி என்ன இருக்குது, ஜேகே காங்கலன்னா தேடி தானே நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி பொலம்புன படி திரும்பினா நம்ம டேக்கு பின்னாடி தான் நம்ம ஜேகே நிற்கிறாரு. ஜேகே இந்த மாதிரி நிற்கிறத போட்ட அடுத்த செகண்டு வேகமாக வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணோம். ஜேகேயுமே நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆமாம் என்னோட சுவாமி கட்டுச்சு, நான் எப்படி இங்கே இருக்கிறேன், என்னாச்சுட்டு ஒன்றாக்கல, நீ பழையபடி நார்மலாகிட்ட. அப்படியா, நான் பழையபடி நார்மலாகிட்டேனா? அப்போது ஹயாங் என்ன என்கவுண்டர் போடணும், லாக்கப்புக்குள்ளே வைக்கணும்னு ப்ராப்ளம் பண்ணுவானே அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நான் அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சுகா பேக் சைடில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா
இங்கே பாரு சுகா, இப்போல்லாம் பார்த்துக்கோ, நான் உன் எனிமி கிடையாது. சொல்லப்போனால் நான் உன் பிரதரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அப்படிங்க சொல்ல உன் பிரதரோட ஹஸ்பண்டாக எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம டேட்டான் இது ஏன் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? ஆமாம், அப்படி தான் கொடுக்கணும். நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆகிட்டோம்ல, அதனால உன் சுகா இந்த மாதிரிலாம் என்கிட்ட எப்போ பட்டாலும் ப்ராப்ளம் பண்ண சொல்லாத பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணபடி, ஆமாட்டையும் இத்தனை டேஸ் நான் சோம்பியாருன்னு யாரெல்லாம் கடிச்சேன், இத்தனை பேர் சோம்பியானாங்க என்னால் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆர்வமாக கேட்பாராம். இந்த மீதி கேட்டோம் நம்ம டென்ஷன் ஆகி ஜேக்கியோட ஃபேட்லேயே ஒரு கிக்கு. இந்த மாதிரி கிக் பண்ண நான் இப்போ என்ன பண்ணேன், என்னால் எத்தனை பேர் சோம்பி ஆனாங்க, நான் யாரெல்லாம் எப்படி அட்டாக் பண்ணேன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த எண்ணெய் வேற உனக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆனால், அப்போ நான் ஒருத்தரையும் அட்டாக் பண்ணலையா? ஆமாட்டையா, நான் ஒன்றை கடிக்க வரலையா அப்படிங்கிற மாதிரி இந்த நெக்கை பார்த்தாடா எனக்கு பைட் பண்ணுற ஃபீல் வருமே, கண்டிப்பாக உன் நெக்கில் கடிச்சிருப்பேனே, கடிச்சேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். டேய் போட்டுண்டா, ஹாஸ்பிட்டல்டா, என்னடா பண்ணிகிட்ருக்க, எல்லோரும் ஒன்று சுட்டிதான் இருக்கோம். டேய் உங்களை ஏன்டா என்ன சுட்டி இருக்க சொன்னது, எல்லாரும் முதல்ல ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போங்கடா. எப்போ பார்த்தாலும் எங்கே என்ன பேசினாலும் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, பேபி வா நம்ம மாஃபியா பார்க்குற பிளேஸ்க்கு போகலாம், அங்கே டிஸ்டர்ப் பண்ணி யாரும் வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டேயோட ஹிப்பு பிடிச்சி தூக்கி ஷோல்டரில் தூக்கி போடுவாரா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டா, ஜேகே ஏன்டா இப்படி ப்ராப்ளம் பண்ணுற மட்டும் இல்லை நீங்கள் இறக்கி விடுறான் அப்படிங்கிற மாதிரிட்டே கட்டுனா கரெக்டாக ஜேகேக்கு முன்னாடி மார்க் வந்து நிற்கிறாரு. பாஸ் நீங்கள் எழுந்திக்கிட்டிங்களா, ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேயை பொறுமையாக கீழே இறக்கி விட்ட வேகத்திலேயே ஜேகே வந்து மார்க்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாஸ் ஐ எம் ரியலி சாரி, நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் ஏமேல தப்புங்கிற மாதிரி மார்க்கை க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் டென்ஷன் ஆகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஜேகே மார்க்கை ஹக் பண்ணபடி 2 பேரும் லைட்டாக கொஞ்சம் அன்பு மலையை பொழிஞ்சிக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பாஸ் வாங்க, நமக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லை எல்லா ஒர்க்கும் பெண்டிங் ஆனதுக்கு காரணமே அந்த டே தான், அதனால நீங்கள் டே பாஸையும் சேர்த்து நம்ம பிளேஸ்க்கு தூக்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான்டா நானும் செய்யணும்னு நினச்சேன், போ சீக்கிரம் காரை எடு, நான் டேயை தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி, பேபி வா போகலாம் அப்படிங்கிற மாரி டே தூக்க வேண்டா. டே கரெக்டாக சுகாவுக்கு பேக் சைடில் நின்று பிச்சிருவேன், ஜேகே பிச்சிருவேன், அங்கே நில்லு, ஒரு ஸ்டெப் என் பக்கத்தில் கூடாது. பேபி என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற, வா நம்ம பிளேஸ்க்கு நம்ம போடலாம். நம்ம பிளேஸா, நான் எப்போண்டா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இது என்னை லவ் பண்ணலன்னு வேறு நீ சொல்லுவியா, அப்படி தான்டா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவுக்கு பேக் சைடில் நின்னபடி ஒழுங்கு மாதிரிட்டே நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டென்ஷன் ஆக்காட, நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது, வா குயிக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி டே போட்டு வெளியிட்டான். நம்ம சுகா ஜேகேயோட ஆன்சர் டேயோட ஆன்சர் தட்டி விட்றது. என்னடா அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுண்டி நான் தேவைப்பட்டேன், இப்போ நான் தேவைப்படலையா, உண்மைதான் சொல்கிறியா, அப்போ உனக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடான ஃபேஸ்லேயே கேட்கவும், மார்க் என்ன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி பாஸ் டைம் கொடுக்கலாம், நீங்கள் வாங்க நம்ம அங்கே 2 கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜேகே நிமிட்டு நம்ம டேயை மட்டும் பார்க்குறாரு. டே சுகாவுக்கு பேக் சைடில் நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, அதுதான் அவன் சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சரி வா நம்ம பிளேஸ்க்கு கிளம்பலான்ங்கிற மாரி கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வந்தேன். ஜேகேயை பேக்கப் பண்ணபடி நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏண்டா டே விட்டுட்டு போனால் என்ன அப்படியே இருந்தாலும் அந்த பிளேஸில் விட்டுட்டு போயிடுவியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ தான் வரமாட்டேன்னுங்கிறேன், அப்புறம் என்ன பண்ண முடியும், என் பேபியை ஃபோர்ஸ் பண்ணவா முடியும், நான் டைம் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னை ஒழுங்கு மரியாதை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருப்பிட்டுக்கோ, என்னங்கெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு நினைக்காத, நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி ஜேகே ஹேக் பண்ண பொசிஷன்லேயே கேட்க, ஜேகே மேட்டையோட ஃபேஸை கப் பண்ணபடி, நீ என் கூடயே இருக்கலாம், ஆனால் நான் மாஃபியா பார்க்குற பிளேஸில் தானே இருப்பேன், என் கூட இந்த பிளேஸில் இருப்பியா, நீ எங்கே இருக்கிறியோ அது என்ன மாதிரி பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், உன் கூட இருக்கணும், நான் ஹக் பண்ண பொசிஷன்லேயே இருக்கணும், எனக்கு லைஃப் முழுக்க
அந்த ஹக் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே டைட்டாக ஹேக் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. சரி சுகா, சீக்கிரம் உன் பிரதருக்கு மேரேஜ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கலாய்க்க, இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு மேரேஜுகளில் தான் இருக்காங்க. டேக்குக்கு 2 பேருக்குன்னா அங்கே மேரேஜ் நடக்குது. 2 பேருமே ரிங் போட்டு மேரேஜை என் பண்ணுறாங்க. அட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். இந்த எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்ட சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், எஃப்எஃப் என்ன மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா, ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.